என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் பேஸ் பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் சப்தி வீடியோ போடும். உங்களுக்கு யூஸ் பண்ண சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், ஓகே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா BTC யூஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $60,487 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க, $60,486. ஓகேங்களா? ஏன் நான் வீடியோ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி நம்மளுக்கு இங்கேருந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது ட்ரெண்டே சேஞ்ச் ஆக போதா அப்படின்றது கிடையாது. ஸோ நான் சொல்கிறேன் எங்கெங்கே சப்ளைஸ் இருக்குன்றது நான் சொல்கிறேன், எங்கெங்கே இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் நான். ஸோ இந்தமாதிரி வந்து ப்ரைஸ் வந்து இங்கேருந்து கொஞ்சம் திரும்பத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான லெவல்ஸும் என்னன்றது நான் சொல்கிறேன். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நேற்று கேண்டலோட க்ளோஸ் எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பியரிஷ் கேண்டல் க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா? பியரிஷ் கேண்டல் க்ளோஸ் வச்சுருக்கு. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 59,000க்கு கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் ஆகலை. ஓகேங்களா? 59,000க்கு கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் ஆகலை, ரிஜெக்ட் தான் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ 59,000, அதாவது உங்களுக்கு ஓவராலாக ஃபஸ்ட்டு வந்த லோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $60,000. சரிங்களா? ஓகே. ஸோ ஓவராலாக ஃபஸ்ட்டு வந்த லோ வந்து $60,000. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேண்டல் க்ளோஸே ஆகலை, எல்லாமே வந்து ரிஜெக்ட் தான் ஆகுது. சரிங்களா? ஸோ அதுவும் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தது பார்த்தீங்கன்னா 59,000 சில்லற, இப்போ பார்த்தீங்கன்னா 58,000க்கும் வந்திருக்கு. பட் கேண்டல் க்ளோஸ் ஆகலை. ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கேண்டல் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டலாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற சப்ளை ஏரியா எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 62,200லேருந்து 63,200. நான் ரவுண்டு ஃபிகராகவே சொல்கிறேன், நீங்கள் அப்படியே வந்து உங்களோட சார்ட்லேயும் மேப் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல போகிற லெவல் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலுங்க. உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சார்ட்லேயே நீங்கள் வந்து மேப் பண்ணிக்கோங்க. 62,200லேருந்து 63,200. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற சப்ளை ஏரியா. ஸோ இன்னைக்கு கேண்டலோட க்ளோஸ் வந்து நம்மளுக்கு 61,800. ஓகேங்களா? நான் ரவுண்டு ஃபிகராக சொல்லணும்னா 62,000க்கு மேலே இன்னைக்கு டெய்லி கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? புல்லிஷாக மாறதுக்கான சான்சஸ் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், 62,000க்கு மேலே இன்னைக்கு டெய்லி கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா. ஓகேங்களா? அதுக்கு மட்டும் இல்லாமல் மேலே நம்மளுக்கு சப்ளை ஏரியாவும் இருக்கிறதுனால, ஸோ இந்த கரெக்டாக இந்த 62,000 பக்கத்துலேயே நம்மளுக்கு சப்ளை ஏரியா இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த சப்ளை ஏரியாவை என்ன பண்ணணும் மார்க்கெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சு இந்த சப்ளை ஏரியாவிலே அடுத்த 2 நாள் ட்ராவல் ஆகணும். ஒருவேளை சப்ளை ஏரியாவிலேருந்து சின்னதாக வந்தாலும் பரவாயில்ல, சின்னதாக கரெக்ஷன் வந்தாலும் பரவாயில்ல, இங்கேருந்து பெருசாக வந்து ட்ராப் ஆகாமல் இதே ஏரியாவில் சின்னதாக கரெக்ஷன் ஆனாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? அதாவது இன்னைக்கு கேண்டல் நம்மளுக்கு 62,000க்கு மேலே கேண்டலை க்ளோஸ் ஆகி நம்மளுக்கு வந்து சாட்டர்டேவோ சண்டேயோ. ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கேண்டல். ஓகேங்களா? நாளைக்கு வந்து வீக்கெண்டு. சரிங்களா? ஸோ வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா இதே ஏரியாவில் சஸ்டைன் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் அடுத்து நம்மளுக்கு ஒரு வேளை நம்மளுக்கு இந்த சப்ளை பிரேக் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் வீக்கில் சப்ளை பிரேக் ஆயிடுச்சுன்னா அடுத்து ப்ரைஸ் எங்கே போகும்? அடுத்த இருக்க ரெசிஸ்டன்ட் ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67,400. ஓகேங்களா? ஸோ அடுத்த இருக்க இந்த சப்ளை உடச்சாதான் நம்மளுக்கு அடுத்த இருக்க ரெசி வந்து 67,400. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை உடச்சாதான் நம்மளுக்கு இது. ஓகேங்களா? ஒருவேளை அடுத்து நம்மளுக்கு இந்த ஏரியாவும் ப்ரைஸ் சஸ்டைன் ஆகி மேலே போந்தோன்னா நம்மளுக்கு அடுத்து இருக்க இம்பார்ட்டன்ட் சப்ளை ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,600லேருந்து 78,000. சரிங்களா? இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் சப்ளை ஏரியா. ஓகே ப்ரோ, அப்போ வந்து 76,000க்கும் ப்ரைஸ் போயிடுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 76,000க்கும் இங்கேருந்து டேரெக்டாக போகணும்னா முன்னாடி இருக்கிற சப்ளையும் ரெசிஸ்டண்ட்டும் பிரேக் பண்ணி தான் போகணும். ஓகேங்களா? நம்ம எடுத்தவொடனே இந்த 76,000க்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே வைக்கும் நம்மளுக்கு வந்து போவோம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த லெவல்லலாம் என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்றது நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அது வரைக்கும் போகுமா இல்லையான்றது பார்க்கணும். சரிங்களா?
இந்த 67,400 அதாவது இந்த 68,000 வச்சுக்கோங்க ரவுண்ட் ஃபிகரா, இந்த 68,000 இங்கே எப்படி ரியாக்ஷன் ஆகிறான்றது பார்த்துட்டா ப்ரைஸ் 76,000க்கும் போகுமா இல்லையான்றது தெரியும். சரிங்களா, அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது 76,000க்கும் போகிறதுக்கு. பட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இங்கேருந்து அதாவது இந்த சப்ளை உடைக்கிற பட்சத்தில் தான் நம்மளுக்கு ஒருவேளை புல்லிஷ் ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயம், ஏன் அப்படி 76,000க்கும் போகலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. இந்த டபுள் பாட்டமோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த 76 வரைக்கும் வருது. சரிங்களா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த டபுள் பாட்டமோட நெக்லைன். அதனால தான் வந்து இந்த 67,400 நான் சொல்கிறேன். இந்த 67,400 பிரேக் பண்ணி ஒரு புல் பேக் எடுத்து வந்துட்டான்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து 76,000க்கு போவோம். ஆனால் இங்கேருந்தே 76,000 போயிடுவானா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த சப்ளை இருக்குது பாருங்கள், இந்த சப்ளையில் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றது பார்த்து தான் தெரியணும். ஸோ இந்த சப்ளைலேருந்து ஒருவேளை இந்த சப்ளைலேருந்து செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக வந்துட்டாங்கன்னா ப்ரைஸ் அகெயின் உடச்சிட்டு கீழே வந்துடுவான். அதில் எந்த விதமான மாற்ற கருத்து கிடையாது. ஆனால் இந்த சப்ளையை வந்து ப்ரைஸ் பிரேக் பண்ணி மேலே போனாதான் ப்ரைஸ் வந்து மேபி நம்மளுக்கு மேலே புல்லிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது அர்த்தம். அப்போ பாட்டம் இதுதானா ப்ரோ, பாட்டம் இவ்வளோதான் மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் மேலே போயிடுச்சுன்னா அப்படியே மேலே போயிடுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த 76,000 வரைக்கும் தான் நம்மளுக்கு இங்கேருந்து மேலே போனோன்னா இந்த 76,000 வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து ப்ராபபிலிட்டி. அதுக்கு மேலே என்ன நடக்குன்றது இந்த ஏரியாவில் என்ன நடக்கிற ரியாக்ஷன்ஸை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும். சரிங்களா, ரைட், ஓகே. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து இன்கேஸ் ப்ரைஸ் வந்து இந்த சப்ளையை உடச்சிச்சின்னா நாம் இந்த ட்ராவலில் தான் நாம் வந்து ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதுன்றத வீடியோ நம்ம போடுவோம். ஓகேங்களா, அதனால் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் ஒவ்வொரு 4 ஹவருக்கும் நான் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ என் டெலகிராம் சேனல்லே சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த 58 உடைக்காதாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இன்னும் ப்ராபபிலிட்டி இருக்குது தான் 59 இப்போ வந்து என்னென்னா 60,000 கிடையாது 58 உடைக்கணும், உடைச்சி கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். சரிங்களா, ரைட், ஓகே. ஸோ இதை தான் வந்து நான் இந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்லணும்னு பார்த்தேன். ஓகேங்களா, ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதே மாதிரி நான் கொடுத்த இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சப்ளை பிரேக் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டின்றது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு கேண்டலோட க்ளோசிங்கும் நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 4 ஹவரோட கேண்டலோட க்ளோசிங்கும் நம்ம வந்து நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ ஒருவேளை ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து 4 ஹவரில் திரும்ப ஏதாவது ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்ததுன்னா ப்ரைஸ் கீழே போகுமா இல்லையான்றது நம்ம அந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா, ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹைப்புன்ற ஒரு பட்டன் இருக்குது, அந்த ஹைப்பையும் வந்து ஐபியும் வந்து கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா, ஸோ ப்ரைஸு இந்த ஏரியாவிலேருந்து புல்லிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதாவது ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. சரிங்களா, ஒருவேளை இதோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 58,000க்கு கீழே உடையாத வரைக்கும் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அகெயின் உடச்சுன்னா அவ்வளோதான், அவன் கீழே. ஓகே, கீழே போனால் எதுக்கு போவான்றதை நம்ம அப்புறம் பார்ப்போம். சரிங்களா, ரைட், ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு விட்டுருங்க. ஸோ கடைசியாக லிஸ்ட்டை மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் இருக்கிறது இந்த வீடியோ சொல்லிக்கிறேன் ஓன் லெஸ்ஸுக்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நீங்களும் வந்து ஓன் லெஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.